ஹாய், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது சொல்லுவாங்க. நம்மளுக்கே புரியாது நம்ம என்ன செய்யணும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இத பத்தி நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல. ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் வருதுல்ல இப்போ நெக்ஸ்ட் வீக்ல எல்லாம் லீவ் இருக்கும். நெறைய காலேஜ், ஸ்கூல் எல்லாம் ஒரு வாரம் லீவு போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பாம்பேல வந்து இந்த மாதிரி தீபாவளி பண்டிகைலாம் நிறைய 1 வீக் லீவ் கிடைக்கும் எங்களுக்கு இங்க பாம்பேல. தமிழ்நாட்டுல வந்து இந்த தீபாவளி டைம்ல விஜயதசமி சொல்லுவாங்கல்ல, தசரா அந்த டைம்ல ஒரு 4, 5 நாள் லீவ் கிடைக்கும். பொங்கல் டைம் லீவ் கிடைக்கும். ஒரு லாங் லீவ் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் தமிழ்நாட்டுல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க நம்ம என்ன பேச வந்த டாபிக் பத்தி பேசலான்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி விழக்கூடாது. ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள்லாம் கேட்பீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்கிறா இவ வந்து என்ன எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கணும்னு. ஆனால் நான் வாழ்க்கையில் வந்து ஒரு நரக வேதனைலாம் எடுத்திருக்கேன் நான். அதுவும் ஒரு சின்ன வயசில். எனக்குள்ளது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பிக்கை. என்னால் வாழ முடியும் இந்த உலகத்தில். நான் ஒரு சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து இந்த லெவலுக்கு நான் இருந்தேன்னா அதுக்கு ஒரு என்னோட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் இதான் நினைச்சேன் ஒவ்வொரு நாளும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. நம்ம வாழப்போற வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. வேற யாரும் அடுத்தவங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ, கூட பிறந்தவங்களோ யாருமே இல்லை. எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. சரி நம்ம வாழ போறோம்னு. அப்படி நினைச்சுதான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இது ஒரே ஒரு காரணம் தான். நம்ம இதான் நினைச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கடந்து போகும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இல்லை, இப்போ ஒண்ணு நினைச்சு இந்த கஷ்டம் வந்து நிரந்தரம் இல்லை. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் வரும். அதை ஃபேஸ் பண்ணதும் கடவுள் நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. அந்த தைரியத்தை வச்சு நம்ம வந்து அதை எடுத்து நடந்து போகணும். நம்ம ஒரு அமைதியாக இருந்து ஒரு தியானம் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ப்ரேயர் பண்ண சைலண்டாக இருந்தால எல்லா எல்லா ப்ராப்ளமும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து எதிர்கொண்டு எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். வந்து நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்படுவோம். நம்மக்கிட்ட நம்ம மனசாட்சிக்கு இப்போ நம்ம கேட்கணும், நான் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வழி காட்டுன்னு. அந்த மனசாட்சி உங்களுக்கு நல்ல ஒரு வழி காமிச்சு அது கரெக்டான வழிக்கு உங்களுக்கு கொண்டு போகணும். இதுதான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you next வீடியோ. எல்லாருக்கும் இதான் கேட்குறேன் நான் திருப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோ நான் அன்றைக்கி சனிக்கிழமை போட்டேன். அன்றைக்கி அந்த லாஸ்ட் சப்ஸ்கிரைப் இருந்துச்சு 15. அதுக்கப்புறம் நான் வந்து சண்டேக்கு ஒரு மேரேஜ் போயிருந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு மேரேஜ் இருந்துச்சு. அந்த மேரேஜ் போயிட்டு வந்து சும்மா அப்படி தான் திறந்து பார்த்தேன் எவ்வளோ வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க. வீக்கெண்ட் இல்லை, சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட் ஆஃப் தம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா எல்லாம் ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க நிறைய பேர். ஸோ பார்த்தா வந்து அதில் வந்து கடைசி வீடியோ 28 இருந்துச்சு. நான் நேற்று பார்க்கல, 28 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். என் வீடியோ பிடிச்சி என்னையே நம்பி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். எந்த வீடியோ வந்து உங்களது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன எப்படி எப்படி நான் வந்து கண்டென்ட்ஸ் போடணும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.